ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி எனக்கு கிச்சனுக்கு வந்து லீவ் கொடுத்துருக்காங்க. பட் வீட்டு வேலைக்கு வந்து லீவ் கொடுக்கல. வீட்டு வேலைகளோடு சேர்ந்து இன்றைக்கி விலாகில் வந்து அம்மா வீட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து எனக்கு வந்து பார்சல் வந்துச்சு. என்ன வந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து என்னோடய க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்தந்த திங்ஸை வந்து எடுத்த இடத்துல அங்கங்கே கொண்டு போய் வச்சிட்ருக்கேன். திங்ஸை எடுத்ததும் அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாத்தையும் துடைக்கிற வேலை தான். ஸோ துடைச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். குட்டீஸ் இல்லாத நேரத்தில் நம்ம க்ளீன் பண்ணோன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ இப்போ அப்படி தான் இருக்குது எனக்கு. குட்டீஸ் ரெண்டும் பார்த்திங்கன்னா ஹப்பியோடு சேர்ந்து 2 பேருமே வெளில போயிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் நான் வந்துட்டு ஹால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வழியாக எல்லாத்தையுமே ஸ்ப்ரே பண்ணி துடைச்சிட்டேன். இப்போ வந்து ஃப்ளோரை வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ கூட்டிட்டேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஹாலை வந்து நான் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன டிப்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னாக்கா, ஸோ இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹால் வந்து நீட்டாக தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் கலைஞ்சி இருந்தாலும் அந்தந்த திங்ஸ் வந்து அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நீட்டாக இருக்கும். இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு சாக்லேட் பேப்பராக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்கட் கவராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் பிரித்த உடனேயே வந்து அதை டஸ்ட்பினில் கொண்டு போய் போட்டோம் அப்படின்னாக்கா நீட்டாக இருக்கும். அதை வந்து கிட்ஸுக்கிட்ட வந்து சொல்லியே வந்து ட்ரைன் பண்ணுங்கள். அப்புறம் நான் ஃபாலோ பண்ணுற இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ஸோ கிட்ஸ் வந்து எடுத்து வைக்க மறந்துட்டாலும் என் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னாக்கா அந்த நேரமே வந்து அதை டக்குன்னு எடுத்து எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருவேன். அப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணுற நேரத்தில் மொத்தமாக நிறைய வேலைகள்லாம் நமக்கு தெரியாது. ஸோ இதுதான் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்போதும் உங்கள் வீடு வந்து நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து வந்துட்டு நம்ம பெட் ஸ்ப்ரெட் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் நீட் பண்ணுறது. ஸோ அதையும் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா ரூம்குள்ளே வரும்போது ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அதையுமே டக்குன்னு பண்ணிடலாம். அடுத்து வந்து துவைக்க வேண்டிய துணிகள் இருக்குது. ஸோ அதையுமே வந்து துவைக்க போட்டோம் அப்படின்னாக்கா ஒரு 90% ஒர்க் வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து கிச்சனுக்குள்ளே போக போகிறது இல்லை, இந்த மாதிரி வேலைகள் தான். ஸோ அதனால் வந்து இதையுமே முடிச்சிடலாம். இப்போ குட்டீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. குட்டீஸ் ஹப்பி எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ ஏதோ ஒன்று மொபைலில் பார்த்துட்ருக்காங்க. எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரைடே அப்படின்னாலே வந்து கொஞ்ச நேரமாவது இந்த ஹனிஃபா சாங் கேட்டால் தான் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஹனிஃபா சாங் ஒரு பக்கம் ப்ளே பண்ணி வச்சுட்டு தான் நான் ஒர்க்கே வந்து பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் லாஸ்ட்டு ஷாப்பிங்கில் வந்து இந்த ஒரு இது வந்து கேண்டில் ஹோல்டர் சொல்லவா இல்லை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அதனால் இதை வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாக்ஸில் வந்து ஆயில் பர்னர் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம வந்து இதை வந்து கேண்டில் வந்து இந்த இடத்துல ஏற்றி வச்சுட்டு மேலே வந்து இந்த அது பீங்கானில் இருக்கு இல்லையா, ஸோ இதை மாதிரி ஹேங் பண்ணிவிட்டு இல்லை கொஞ்சம் வாட்டர் நம்ம ஃபில் பண்ணி அதில் வந்து எசென்ஷியல் ஆயில் இல்லை அத்தர் பர்ஃப்யூம் ஏதாவது வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு கீழே வந்து கேண்டில் இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது பர்ன் ஆக நமக்கு இதிலேருந்து ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அதாவது நல்ல ஒரு அரோமா வரும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், ஒரு குட் வைப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேண்டில் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப அமைதி தர மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் எனக்கு அப்பப்போ பிடிக்கும். மைண்டுக்கு தகுந்த மாதிரி ஊது போடுறது, இல்லை இந்த மாதிரி கேண்டில்ஸ் வைக்கிறது, இல்லை பத்தி வைக்கிறது, அப்படி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருப்பேன். ஸோ நமக்கு ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் இல்லையா, அப்படி தான்.
அடுத்து வந்து ஸோ ரீசனாக இந்த மேட் வாங்கியிருந்தேன். பட் வந்து இது ஃப்ளோருக்கு வந்து செட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து சொதப்போம் இல்லையா, அந்த மாதிரி எனக்கும் சொதப்பிடுச்சு. நான் அதை வந்து செக் பண்ணாமலே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ காலை வச்சோம் அப்படின்னாக்கா ஸ்லிப் ஆகுது, இந்த மாதிரி மூவ் ஆகுது. ஸோ இதை வந்துட்டு இந்த மாதிரி நீங்களும் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னு ஒரு யோசனை இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். நான் வந்து இதான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஒரு 2 மேட்டுக்கு இதே மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இந்த மேட்டுக்கும் இப்போ நான் வந்து ஸ்டிக் வந்து இப்போ தான் வாங்கிட்டு வந்ததுனால இது மாதிரி பண்ணுறேன். நல்ல க்ளூ ஸ்டிக்கை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி அங்கங்கே வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா அதில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அது ஃப்ளோரில் வந்து ஸ்லிப் ஆகாது, கொஞ்சம் க்ரிப்பாக வந்து பிடிச்சிக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதே மாதிரி உங்கள்கிட்டையும் மேட் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஜும்மா முடிச்சுட்டு ஹப்பியும் கிட்ஸும் வரும்போதே பார்த்திங்கன்னா லன்ச் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. கப்ஸா ரைஸும் சிக்கனும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கிரில் சிக்கன் நினைக்கிறேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃப்ரைடேயில் வந்து நான் வந்து பிரியாணி தான் செய்வேன். பிரியாணி இல்லை அப்படின்னாலே வந்துட்டு ஒரு மாதிரி அது ஃப்ரைடே மாதிரியே இருக்காது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ கப்ஸாவும் நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்து எனக்கு குக்கிங்க்கு லீவு, கிச்சனுக்கு லீவு, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஒரு பெரிய பிளேட் வந்து ரீசெண்டாக எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளேட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வாங்கியிருந்தோம். ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா எல்லோரும் அப்படியே ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கோம். எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது அது ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்டாக ஆகிடும். வீக்கில் எல்லா டேஸும் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒவ்வொரு டைமில் சாப்பிட்டுட்டு கிளம்புவாங்க. அது வந்து சூழ்நிலை சந்தர்ப்பம் அப்படி. இந்த மாதிரி ஒரு நாள் நமக்கு வந்து வீக்கெண்டு கிடைக்கும் போது எல்லோரும் சேர்ந்து உட்காந்து ஒரே பிளேட்லலாம் சாப்பிட்டு பாருங்கள். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்லாயிருக்கும். அந்த ஃபீல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஹப்பி சாப்பிடும் போதே கனெக்ட் மூவி வந்து வச்சாங்க. பார்த்துக்கிட்டே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். யாரெல்லாம் இந்த மூவி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நேற்று தான் வந்து அம்மாக்கிட்டேருந்து ஒரு பார்சல் வந்துருந்துச்சு. அதில் தான் வந்து நெய் மைசூர் பாக்கு இருந்துச்சு. ரொம்பவே என்ஜாய் பண்ணி அதையுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்வீட் சாப்பிட்ற ஹேபிட் வந்து எனக்கு உண்டு. ஸோ அதனால் வந்துட்டு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் அம்மாக்கிட்டேருந்து வந்தது இல்லையா. ஸோ என்ன வந்துச்சு அப்படிங்கிறத வீடியோட எண்டில் காமிக்கிறேன். Fight this day the battle of the Lord together with the holy as already thou hast done. சைல ஓடியாந்திரு. பேய் வருது. பேய் எப்படி உருட்டுது? ஊத்தி வச்சிருக்கான் பாரு. தூக்கி குடி. எல்லாம் இங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு படம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னடா இது பேய் படமா இது, பயத்தையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு சகில் குட்டியை பார்த்திங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்ப்போம், அப்போயோ த்ரில்லிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டான். அப்போ கூட பார்த்திங்கன்னா காமெடியாக தான் இருந்துச்சு. பேய் இருக்குது அப்படிங்கிற ஒரு கனெக்டே வரல. ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் இந்த மூவி பார்க்கும்போது அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் கம்மிங் 29 வந்து அர்ஹான் அப்படிங்கிற செல்லக்குட்டிக்கு வந்து பர்த்டேவா அவங்க மாம் வந்து விஷ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டி. உங்களுக்காக கண்டிப்பாக அல்லாட்ட துவா செய்கிறேன். வீடியோ பார்க்குற நீங்களும் அர்ஹான் செல்லக்குட்டிக்கு விஷ் பண்ணி ப்ளஸ் பண்ணுங்கள். அம்மா வீட்ல இருந்து வந்த பார்சல். எஸ், உங்க அம்மா வீட்ல இருந்து. எஸ், பேக்கேஜ் வந்து ஓபன் பண்ணுங்க. கட்டி குடுறேன். நான் கட் பண்ண. சகிலே சேஃப்டியா பிரிக்கணும். கத்தி
எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க அம்மா வீட்லேருந்து வந்ததுன்றோன்னா ஆர்வத்தை பார்த்தீங்களா? எஸ். இந்த பார்சல் வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வந்திருக்கு. ஸோ நான் வந்து 6 மந்த் ஆகிடுச்சு இல்லையா, நான் எடுத்துகிட்டு வந்த குழம்பு மிளகாய் தூள் எல்லாமே தீரப்போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. அதனால் வந்து அம்மாட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், யாராவது வந்தால் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊருக்கு கிட்ட பக்கமாக வந்து யாருமே வரலை. இது வந்து கன்னியாகுமரியிலேருந்து ஒரு அண்ணன் வந்து என் ஹபியோட ஃப்ரெண்ட் வந்து போயிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொரியர் மூலியமாக எனக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த திங்ஸ் வந்து கொரியர் மூலியமாக அனுப்பி அங்கேருந்து அந்த அண்ணா வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னென்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்ட்டு காமிக்கிறேன். தாயங்கட்டை வந்து இது என்னோடய சின்ன வயசுலேருந்து என் கூட இருக்குது இந்த தாயங்கட்டை. இது வந்து சகீம்காக அத்தா செஞ்சு கொடுத்தது. இந்த குட்டியாக இருக்கிறது, பெருசு வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்தே வச்சுருக்கேன். வீட்டில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து அத்தா எடுத்து இந்த கொரியரோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க பேக் பண்ணி. ஸோ இப்போ அது டைம் போகலை அப்படின்னாக்கா விளையாடலாம் அப்படின்ட்டு. உங்களில் யாருக்கெல்லாம் தாயம் விளையாட பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். என்றைக்காவது ஒரு நாள் பசங்களோடு சேர்ந்து எல்லாம் விளையாடலாம் அப்படின்ட்டு எடுத்து வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அண்ணன் வந்து எங்களுக்கு எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து கடலை பர்பி அண்ட் அரைச்ச கடலை பர்பி வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ அதுவுமே வந்திருக்கு. அப்புறம் வந்து கொஞ்சம் சிப்ஸ் அண்ட் முறுக்கு, கொஞ்சம் மிக்சடான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். இது வந்துட்டு இதில் இருக்கிறது வந்து ஹப்பி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் பிடிக்கும் இந்த கார ஐட்டம் எல்லாமே. ஸோ அதனால் வந்துட்டு இது அவங்க சாப்பிட்ற செக்ஷன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கு. ஸோ இந்தியாவிலேருந்து என்ன வந்தாலும் அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஸோ அதுவுமே எங்கள் அம்மா கிட்டேருந்து வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து குழம்புத்தூள் வேறு முடிய போதேன்னு ஃபீலாக இருந்தேன். ஸோ எல்லாமே எங்கள் அம்மாவே வந்து ரெடி பண்ணி காய வச்சு அரைச்சி பேக் பண்ணி கொடுத்து விட்ருக்காங்க. ஸோ காலண்டர் வந்து கிழிக்கிறது பிடிக்கும் அப்படிங்கிறனால ஒரு காலண்டர் பீஸ் மட்டும் வச்சுருக்காங்க அட்டை இங்கே ரெடி பண்ணிக்க சொல்லி. சண்முக விலாஸ் ஸ்வீட் அண்ட் ஸ்டைனர் வந்து எனக்கு என்ன தான் எத்தனை ஸ்டைனர் இருந்தாலும் இந்த ஸ்டைனர் ரொம்ப பிடிக்கும். அதனால் கேட்டிருந்தேன், அதுவுமே கொடுத்துருக்காங்க. கறி மசாலா தூள் வந்து தனியாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. மிளகாய் தூள் கொடுத்துருக்காங்க. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நமக்காக ஒரு ஜீவன் துடிக்கும் அப்படின்னாக்கா அது வந்து நம்மளை பெற்றவங்க தான். ஸோ நம்ம பெற்றவங்களுக்கு தான் வந்து அந்த ஒரு துடிப்பு இருக்கும் நம்ம மேலே. அந்த மாதிரி எந்த இடத்துலையும் என்னை விட்டு கொடுக்காம எனக்காக எப்போதும் துடிக்கிற ஜீவன் அப்படின்னாக்கா நான் வந்து என்னோடய தாய் தந்தையை தான் சொல்லுவேன். ஸோ அவங்களுக்கு வந்து அல்லாஹ் நீண்ட ஆயுள் நிறைஞ்ச சலாமத்தை கொடுக்கட்டும். இப்போ போல் எப்போவுமே ஆரோக்கியமாக நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் எல்லாட்டு துவா செய்கிறேன். நீங்களும் அவங்களுக்காக துவா செய்யுங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லா அன்பும் கிடைக்கணும் அப்படின்ட்டு துவா செஞ்சுக்குவோம். அல்லாஹ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இனிப்பா இருக்கு. 2 ஃப்ளேவர் கலந்து கொடுத்துருக்காங்க. வாயத்தோட இங்கே 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 இந்த பக்கம் எடுத்துக்கோ. உனக்காக தான் வாங்கி கொடுத்துருக்கேன் மில்க் ஸ்வீட்டு. அதான் இன்னொரு பாக்ஸை திறந்து பாரு. மம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க. மம்மாக்கு என்ன சொல்லணும்? லவ் யூ மம்மா. லவ் யூ மம்மா. அப்புறம் தேங்க் யூ மம்மா. தேங்க் யூ அப்பா. தேங்க் யூ அப்பா. கால் வலிக்கிற வயசுல போய் வாங்கி தந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனா கால் வலிக்குதா? இருந்தாலும் கால் வலிக்கும். அப்பப்ப அழுத்தி விடுவான் அவன் தான் நினைக்கிறேன். ஓப்பன் பண்ண சண்முக விலாசனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நாளாகி ஒரு 6 மாதம் கழிச்சு நம்ம ஊர் ஸ்வீட் சாப்பிட்றோம்.
என்ன தான் சொல்லுங்கள், எவ்வளோ தான் நம்ம வந்து இங்கே உள்ள ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம ஊர்லேருந்து நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன சாப்பிட்டு வளர்ந்தோமோ அதில் தான் வந்து ஒரு ஏக்கம் இருக்குது, ஒரு தேடல் இருக்கே தவிர. ஸோ எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் வந்து நமக்கு அந்த ஒரு தேடல் இருக்க தான் செய்யுது. அப்படி தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சண்முக விலாஸ் ஸ்வீட் வந்து சிதம்பரத்தில் உள்ள சண்முக விலாஸ் ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை இப்போ சாப்பிடவும் ஒரு அலாதியான ஒரு ஹாப்பினஸ். நல்லா இருக்கு, முறுக்குலாம் சூப்பராக இருக்கு. அந்த மூச்சு ஆமுக்கு தேங்க்யூ முருகா, தேங்க்யூ. உங்கள் சிஸ்டர் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் காரமா இந்த முறுக்குலாம் சாப்பிட்றேன்னு சொல்லி. நல்லா சூப்பரா இருக்கு முறுக்குலாம். காம்பினேஷன் பாரு, முறுக்கு முறுக்கையும் ஸ்வீட்டையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறீங்க அப்படித்தானே? இது என்ன? தெரியல, சாப்பிடக்கூடாது தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இது ஒரு கண்டென்ட் விலாக் இல்லை. இன்றைக்கி என்ன நடந்துச்சு எங்கள் வீட்டில் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நிறையா வீடியோஸ் வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப டிலேவாக வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு எனக்கே தெரியுது, ரொம்ப சாரி. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுங்க. லைக் தான் வந்து எனக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.